தமிழெக்கோஸின் இனிய வணக்கம். தமிழெக்கோஸ் சினிமா எனாவின் ஒரு பகுதியாக ரீவைண்ட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் சங்கர் பத்மநாபன். தமிழ் சினிமாவில் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா பலவேறு விதமான கதை அம்சங்கள் கொண்ட திரைப்படங்கள் ஏராளமாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான படங்கள் காதலை மையமாக வச்சு வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். கதாநாயகன் கதாநாயகி இருவரினுடைய இருக்கிற அந்த ஆழமான ஒரு காதலை அருமையாக படத்தில் காட்சிகள் மூலமாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. கதாநாயகியினுடைய காதலை பெறுவதற்காக காதலன் செய்கின்ற சேட்டைகள், கதாநாயகியிடம் படுகின்ற கோபங்கள், அதுக்கப்புறம் அந்த கதாநாயகி மேலே இருக்கிற அந்த காதலை தெரியப்படுத்துகிற விதத்தை பாடல்கள் மூலம் வசனங்கள் மூலம் சொல்கிறது, இப்படி காதலை மையமாக வச்சு வந்த திரைப்படங்கள் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் ரொம்ப 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 பேர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் பெரும்பாலான இந்த காதல் திரைப்படங்களை பார்த்தோம் அப்படின்னா அந்த காதல் வெற்றிகரமான ஒரு காதலாக தான் படத்தில் முடிஞ்சிருக்கும். கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேரும் கடைசி நேரத்தில் சேர்கிற மாதிரி காட்சிகள் தான் அதிகமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் படத்தினுடைய முடிவு கிடைச்சிருக்கும். அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா காதல் தோல்வியை மையமாக வச்சு ஏராளமான திரைப்படங்கள் வந்திருக்குது. அதில் பல திரைப்படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாறி இருக்குது. ஹீரோ ஹீரோயின் கடைசி வரைக்கும் சேராமல் அதில் சிலர் இறந்தும் சிலர் பிரிந்தும் இப்படி இதை மையமாக வச்சு வந்த படங்கள் எக்கச்சக்கம். அதில் சில இயக்குநர்களை குறிப்பிட்டு சொல்லலாம். அவங்க படம்னாலே அது இப்படி தான் இருக்கும். அந்த படத்தில் காதலன் காதலி கடைசி வரைக்கும் சேர மாட்டாங்க. ஹீரோ செத்துருவார், ஹீரோயின் வேற ஒருத்தரை திருமணம் பண்ணிவாங்க. இப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் ஒரு ட்ரெண்டாகவே இருந்துட்டு இருந்த நேரத்தில் இப்போ நம்ம ரீவைண்ட் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் மையமாக வைக்கப்பட்ட காதல் கதை தோல்வியில் முடிந்த காதல் கதை. அதாவது காதல் கதைன்னு சொல்லுறதோட காதல்களின் கதை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் இரண்டு நாயகிகள், கதாநாயகனும் கதாநாயகியும் காதலித்து கொண்டிருப்பார்கள். அப்போ வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கதாநாயகியை கைப்பிடிப்பதற்காக தன்னுடைய நிலையை உயர்த்துவதற்காக சென்னையை நோக்கி வருவார் கதாநாயகன். வர்ற இடத்துல அவர் நினச்ச மாதிரியே வாழ்க்கை மாறிடும். ஆனால் இந்த பக்கம் பார்க்கும்போது அவருடைய காதலி இறந்துடுறாங்க. அதனால் சோகமாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்கிற கதாநாயகனுக்கு திடீர்னு வேறு ஒரு பெண்ணோட அறிமுகம் கிடைக்குது. அந்த பெண்ணு இவரை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தான் அந்த படத்தினுடைய இரண்டாம் கதாநாயகி. அந்த படத்தினுடைய பெயர் இதய கோவில். இந்த படத்தை இயக்கியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிரத்னம். இந்த பட திரைக்கதை வல்லபன் எழுதியிருக்கிறாரு. செல்வராஜனுடைய கதையை கோவை தம்பி தயாரிப்பில் மணிரத்னம் இந்த படத்தை இயக்கி சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மாற்றி காமிச்சிருக்கிறாரு. இந்த படத்துக்கு இசை வேற யார்? இளையராஜா தான். ஒரு காலத்தில் இளையராஜா மோகன் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்க அப்படின்னா அந்த படத்தினுடைய பாடல்கள்லாம் மெகா ஹிட்டான பாடல்களாக இருக்கும். இந்த படத்துடைய கதையம்சம் பார்த்தோம் அப்படின்னா மோகன் சங்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். அவங்களுடைய உறவுக்கார பெண்ணான அம்பிகா, அவங்களுடைய பேர் கௌரி. இருவரும் காதலிப்பாங்க. தன்னுடைய நிலைமையை உயர்த்துவதற்காக சென்னை நோக்கி வருவார். அங்கே பாடகராகிறதுக்கு முயற்சி எடுப்பார். அந்த முயற்சியில் ஒரு வெற்றி அடைஞ்சிருவார். அவரை தேடி கௌரி அம்பிகா சென்னைக்கு வரும்போது அங்கே சில சமூக விரோதிகள்னால அவங்க சீரழிக்கப்படுறதுக்கான ஒரு நிலை ஏற்படும் பொழுது தன்னுடைய உயிரை மாய்த்துக்குவாங்க. இதனால் கதாநாயகன் தன்னை சோகமாக மாற்றிக்கிட்டு தாடியோடு இருந்து ரொம்ப அதிகமான ஒரு குடிகாரராகவும் மாறிடுவார். இப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் வந்திருப்பாங்க ராதா. இருவருக்கும் ஒரு நட்பு கிடைக்கும். அந்த நட்பு ராதா தரப்பில் காதலாக மாறும். தன்னுடைய காதலை கௌரி சங்கர்னு அம்பிகா இறந்த பிறகு அவர் பேரை மாற்றிப்பார் மோகன். அவர்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு அவர் காதலை ஏற்க மறுத்துருவார். வேறு ஒருவருடன் இந்த சூர்யாங்கிற ராதாவுக்கு திருமணம் செய்யறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுவார். அந்த திருமணத்தின் போது ராதா தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கதாநாயகிகளையும் தன்னுடைய காதலியையும் தன்னை காதலித்தவனுடைய பூத உடலையும் பக்கத்தில் புதைச்சிட்டு அந்த படத்தில் கடைசியில் மீண்டும் அவர் ஒரு சோகமான கெட்டப்புக்கு போயிடுவார். இந்த படத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட்டான பாடல்கள். இந்த படத்தில் ரொம்ப நேரம் அதிகமாக மோகனை தாடியில் சோகமாக பார்க்க முடியும். படத்தினுடைய முடிவும் அப்படித்தான் இருக்கும். அனைத்து பாடல்கள் சிறப்பான பாடல்களாக இருந்தாலும் அந்த படத்தினுடைய முடிவின்படி பார்க்கும்போது மோகன் ஒரு கெட்டப்பில் இருப்பார். அந்த கெட்டப்லேயே ஒரு பாடலும் பாடியிருப்பார். நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா, என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா, கண்ணீரில் உன்னை தேடுகின்றேன், என்னோடு நானே பாடுகின்றேன், நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா.
இப்படி காதல் தோல்வியை மையமாக வச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டான இதய கோயில் படத்தை பற்றின சில மேலோட்டமான செய்திகளை இந்த ரீவைண்ட் நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு கொடுத்தது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி.